இத பார்க்கும்போது நிறைய கேஜிஎஃப்லாம் வந்து இடையில மைண்ட்ல வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். நிறைய படம் லியோவே எடுத்துங்க. லியோவே தானே, பாஷா தானே. ஒரு நான் யார் தெரியுமா அப்படின்னா கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்கில் அவங்க வந்து பெரிய டானா இருப்பார், கட் பண்ணாங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். இந்த குட் பேட் அக்லியுமே வந்து இவங்களே ஓவர் ஹைப்பை கிரியேட் பண்றப்போ அந்த ஹைப்பை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்காதோ. ஒரு 10 பில்டப் சீன்ஸ் இருந்தாலே போதும் படத்தில். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அஜித் ஒரு மாஸ் என்ட்ரி வர்றாரு, 2 பேரை ஃபைட் பண்ணுறாரு, ஒரு பஞ்சு பேசுறாரு. வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்களோட காஸ்டியூமும் ரஜினி சாருடைய காஸ்டியூமும் சேமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ எப்படி ஆதிக்கு வந்து பாட்டு பாடினாரோ அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் உள்ள நடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரே ஒரு சீன் இதில் வர்றாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனதிற்குள் ஒரு ஓரமா இருக்கு. இந்த படத்துக்கு வர்றவங்களுக்குலாம் தொண்டை கிளிய போகுது அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த குழுவுக்கே அந்த மாதிரி ஆயிரும் போல அந்த ஆதிக்கு அவங்க கத்தும் போது தான் தோணுச்சு. அது இல்ல, ஆதிக்கு தியேட்டர்லேயே கத்துறாரு, ஸ்கிரீன்ல கத்துனா பரவாயில்ல, அதே தியேட்டர்ல மேல பால்கனியில் நின்று கத்துறாரு ஏகே ஏகே ஏகேன்னு. அது ஒரு ஃபேன் பாய் ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அது காட்டுது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து சரியாக அதை பயன்படுத்தியிருப்பார். எந்தெந்த காட்சிகள்லாம் அஜித்தை நம்ம ரசித்தோம், தேட்டரில் ரசித்தோம், விசில் அடித்தோம், அதே மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய தாட்டே, பேஸியாக தான். ஆனால் அது ஒரு டான் சப்ஜெக்ட் தான். ஒரு டான் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஹீரோ வச்சு கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு ஓப்பனிங்கு, ஒரு ஃபைட்டு, ஒரு பஞ்சு, இது மாதிரி கொண்டு போயிட்டாலே படம் வந்து பயங்கரமாக போயிடும், போரவும் அடிக்காது. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அது ஒரு பெரிய சேஃபான ஒரு விஷயம் இருக்குது. 4 ஃபைட்டு போட்டோம், 4-5 பில்டப் சீன்ஸ் போட்டோம், இடையில ஒரு பாட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து நமக்கு வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிடலாம். அந்த ஆடியன்ஸ் அதுவே தள்ளிட்டு போயிடும். அதுதான் அந்த சம்பவம் தான் ஆதிக்கம் பண்ணியிருக்காரு போல. சார், இன்னொரு பக்கம் அந்த வரிகள்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சார். அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யறது, அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ வந்து கொஞ்சம் முறுக்கேற்றுற மாதிரியான வரிகளாக தான் இருக்குது, கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட வரிகளாக தான் இருக்குது. ரிப்புலாம் கூட போடுறாங்க இடைக்கடையில் எடுத்து வர்றவங்களுக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் என்ன சொல்லுது அப்படின்றத நான் பார்க்கணும். அந்த கேரக்டர் வந்து ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரு, ரொம்ப டெரரான ஒரு கேரக்டரு பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம வெறும் லிரிக்கை மட்டும் கேட்டுட்டு லிரிக்காக கேட்குறப்ப எனக்கே தோணுச்சு, என்ன ரொம்ப ஹைப்பாக இருக்குது, ஏதோ கொஞ்சம் ஆர்வக்கூடாது ஏதோ பண்ணுற மாதிரி தோணுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு பார்க்கணும்ல. ஒருவேளை அந்த கதைக்கு அந்த ஒரு கேரக்டர் அக்லியா இல்லாட்டி பேடான்னு தெரியல, ஏதோ ஒரு கேரக்டர் ரொம்ப டெரரான ஒரு கேரக்டரு, அவனை வீழ்த்தவே முடியாது, ரெட் டிராகன் அப்படின்னா அந்த கேரக்டர் இந்த பாட்டை பாடுற மாதிரி இருந்துச்சு, அந்த கேரக்டருக்கு பின்னாடி இந்த சாங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லாஜிக் இடிக்காது. ஆனால் இந்த டைரெக்டாக வந்து வெளியிலேருந்து கேட்குறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் தெரியும். பட் அது கேரக்டரோட போகிறப்ப அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், படம் வந்தோடனே பார்க்கலாம். இதை பார்க்கும்போதே வந்து ஒரு ஓப்பனிங் சாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கே சார். இன்ட்ரொடக்ஷன் சாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங் சாங்காக இருக்கிறது காட்டிலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 3 கேரக்டருக்கும் இன்ட்ரடக்ஷன் சாங்காக இதை யூஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா படத்தோடைய மொத்த தீமையும் அந்த பாட்டில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, அந்த ஒரு கேரக்டரை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு கேரக்டரை இந்த சாங்கில் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். சரி, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பார்க்கும்போது நிறைய கேஜிஎஃப்லாம் வந்து இடையில மைண்டில் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, ஆக்ஷன் படம்னாலே பல படங்கள் நமக்கு வந்து தான் போகும், கேஜிஎஃப் மட்டும் கிடையாது. ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஒரு ஜெயில் பிளாக்ல இருக்க படம், ஒரு டான் படம் அப்படின்னா நீங்கள் எல்லா படத்தையும் நமக்கு மிக்ஸ் பண்ணி தான் வரும். நிறைய படங்கள் பார்த்ததுனால நிறைய படங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் பண்ணி ஆகணும். ஒரு டான் இருக்காரு, அவர் வந்து ஒரு கட் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாஃப்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, பார்த்தா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டானாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எத்தனை படத்தில் வந்துருக்கு, தெரியறது தான், ஆஷா தான், எத்தனையோ படங்கள் நம்ம சொல்லிகிட்டே போனோம். அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சு ஒரு மாஸ் சப்ஜெக்ட்டு, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் சப்ஜெக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான சீன்லாம் அதுதான் போகணும். கேஜிஎஃப் மட்டும் கிடையாது, தெரியா இருக்கட்டும், நம்ம நிறைய படம் லியோவே எடுத்துங்க. லியோவே தானே, பாஷா தானே. ஒரு நான் யார் தெரியுமா அப்படின்னா கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க வந்து பெரிய டானாக இருப்பார், கட் பண்ணாங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், கட் பண்ணாங்க வந்து ஒரு பெரிய இதாக இருப்பார். எல்லா படமும் இப்போ ஜில்லாவாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், தெரியா இருக்கட்டும், பாஷாவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். அப்போ நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஆனால் அதில் ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க, போர் அடிக்காமல் பண்ணியிருக்காங்க, எப்படி நகர்த்தி கொண்டு போகிறாங்க படத்துங்கிறது தான் முக்கியம். கதைன்னு பார்த்தா இந்தியாவில் மொத்தமே ஒரு 10-20 கதை தான் இருக்குது. இந்தியன் சினிமாவில், நான் சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் கிடையாது,
ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவிலே ஒரு 10-20 கதை இருக்கும். இந்தியன் சினிமாவுக்குன்னே ஒரு கிராஃப்ட் இருக்குது. ஒரு 4 பாட்டு, ஒரு 3 ஃபைட்டு, ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், இதுதான் அவங்களுடைய ஃபார்மெட்டு. நம்மளுடைய ஃபார்மெட்டு தான். அதுக்குள்ளே நீங்கள் படம் பண்ணுறப்ப ஏதாவது படத்தோடைய ரிசம்பிள் வரத்தானே செய்யும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதை தாண்டி எப்படி சுவாரஸ்யமாக திரைக்கதை அமைச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ நடிகர் விஜய் அவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ சாங்ஸ் இருந்தால் கூட இந்த ஆடியன்ஸ்க்குன்னு வரும்போது திரை தீ பிடிக்கும் அப்படின்ற ஒரு சாங் வந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த படத்துலையுமே வந்து இந்த மாதிரி திரையரங்கம் கிரியேட்டும் அப்படின்ற மாதிரி தான். இல்லை, கண்டிப்பாக அதை அப்படி பண்ணியிருக்காங்க. அஜித் ரசிகர்களை குறி வச்சே எடுத்தப்பட்ட படம் அது அப்படிங்கிறது. அவங்க தேட்டரில் ஃபஸ்ட் ஷோலாம் வந்து கண்டிப்பாக நார்மல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியாது அந்த அளவுக்கு உங்கள் தேட்டரில் வைப் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் ஒரு கண்டிப்பாக வச்சிருப்பார். அதனால் வந்து இது முழுக்க அஜித் ரசிகர்களை குறிவைத்து எடுக்கப்பட்ட படம் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நீங்கள் ரசிகர்கள்னு சொன்னால் கூட அதில் சில வரிகள் வந்து இந்த பொடுசுங்கெல்லாம் கதறட்டுன்ற இதெல்லாம் வந்து ஹேட்டர்ஸ்க்கு எழுதுன மாதிரி இருக்கே சார். ஹேட்டர்ஸ் இல்லை, அது வந்து ஒரு டெம்ப்ட் ஏற்றி விடுறது இல்லை. இது இருந்தாலும் வந்து பொதுவாகவே விஜய் அஜித் அவங்களுடைய படங்களில் பாட்டில் தான் வந்து பயங்கரமாக மோதிப்பாங்க. ஸோ அப்படி சமீப காலமாக அது இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இது எரிமலையா பனிமலையா திருமலையான்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்தில் வாழ்க்கை ஒரு வட்டம்ன்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. இடையில கொஞ்ச நாள் இல்லை. இப்போ திருப்பி வந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா வந்து இந்த ரசிகர்களை வந்து சும்மா டெம்ப்ட் ஏற்றுறதுக்காக பண்ணுறது. பட் அவங்க பர்சனலாக அவங்களுக்குள்ள எந்த விதமான இதுவும் கிடையாது. பர்சனலாக நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இது ரசிகர்களே ஒரு டெம்ப்ட் ஏற்றுறதுக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு சாங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்போசிட்டில் அவரை வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து நாங்கள் மதிக்கவே இல்லை, நீங்கள்லாம் பொடிச்சுக்கடா அப்படின்ற மாதிரி அதை வந்து இந்த ரசிகர்கள் வந்து அந்த பாட்டை வந்து கொண்டாடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்காக தான் நான் பார்க்குறேன். இல்லை, ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடினா கூட நிறைய ரசிகர்கள் கிட்ட ஒரு பயம் இருக்கிறது தான் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ உதாரணமாக சொல்லணும்னா பீஸ்டில் வந்து சாங் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து படம் அப்படின்னு வரும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி தான் அஜித் அவங்களுடைய விடாமுயற்சியை தவிர்த்து இதற்கு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் வந்து பயங்கர ஹைப் கொடுத்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கலன்றப்போ இந்த குட் பேட் அக்லியுமே வந்து இவங்களே ஒவ்வொரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறப்போ அந்த ஹைப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காதோ அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்த படம் விஸ்வாசமாக இருக்கட்டும், வீரமாக, அதெல்லாம் வேற ஜேர்னல் படம். இது பக்கமான கமர்ஷியல் படம். அப்படிங்கும்போது இது எனக்கு தப்பு செய்யாதுன்னு நான் கான்ஃபிடென்ட் நம்புவேன். ஏன் அப்படின்னா ஒரு 10 பில்டப் சீன்ஸ் இருந்தாலே போதும் படத்தில். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அஜித் ஒரு மாஸ் என்ட்ரி வர்றாரு, 2 பேரை ஃபைட் பண்ணுறாரு, ஒரு பஞ்சு பேசுகிறாரு, ஒரு சாங் ஆடுறாரு, ஒரு கேரக்டர் கட்டு, இன்னொரு கேரக்டர் வருது, அது இதே மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ஷனில் ஏதாவது பேக் ட்ராப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3 கேரக்டரையும் ஒரு 10 சீன் இன்ட்ரோட ஓப்பன் பண்ணிட்டாலே படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஏன்னா அது வந்து மிஸ் ஆகாது. இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு பெருசாக லாஜிக் தேவைப்படாது. கனெக்ஷன் பண்ண எந்தெந்த கதை இந்த கேரக்டர் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தனித்தனியாக மாசாக ஒரு 10 சீன் இருந்தாலே போதும், படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். அதனால ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். பழைய தப்பு செய்யாது, தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா நான் வந்து நம்ம சொல்ல நினைக்கிறோம். பட் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியணும். இல்லை, இதுவரைக்கும் இல்லாத படங்கள் அளவிற்கு குட் பேட் அக்லியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதற்கு முன்னாடியான படங்கள் ஏமாத்தினா கூட ஒருவேளை குட் பேட் அக்லி வந்து ஏமாத்திருச்சுன்னா இனி வரக்கூடிய படங்கள் மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறத பார்க்க முடியும் தானே சார்? இல்லை, அப்படி நம்ம வந்து பார்க்காத படத்துக்கு போகாத ஊருக்கு நம்ம வந்து இப்படி போயிடுச்சுன்னா இப்படி வந்துருச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அஜித் ரசிகர் கோவிக்க மாட்டாங்களா? இல்லை, உங்களுக்கு தான் கீழே கமெண்ட்டில் வரும். எப்படி நீங்கள் சொல்லலாம், எப்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சரியான வந்து அந்த டீம் போல் நீங்கள் அப்படின்னு கமெண்ட்லாம் வரும். இல்லை, அது அப்படி நம்ம ஒரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்புங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுக்கு தப்பு செய்யாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சார், இன்னொரு பக்கம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் வந்து கூலி படம் பிரம்மாண்டமாக தயாரிச்சிட்டாங்க, உருவாக்கி முடிச்சாச்சு, பணிகள்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. இந்த கூலி படம் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வையாக இருக்குது சார்? கூலி கிட்டத்தட்ட படத்தினுடைய முழு படப்பிடிப்பை முடிச்சுட்டு ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தார். அடுத்த படத்துக்கு போயிட்டார். சென்னையில் ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூலி படத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 180 நாள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டார். முதல் படம் மாநகரம் வந்து 38 நாளில் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த படம் கைதி 48 நாள் 50 நாளில் பண்ணியிருக்காரு. அப்புறம் 100 நாள் 120 நாள், இந்த படம் தான் 180 நாளில் முடிச்சிருக்காரு. அதாவது உண்மையிலேயே வந்து லோகேஷ் கனகராஜை பாராட்டணும். ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், ஒரு பக்கம் வந்து அமீர் கான் இருக்கிறாரு, உபேந்திரா இருக்கார், பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு 150 நாளில் ஒரு படத்தை இப்போ முடிச்சிருக்காங்கும் போது பெரிய ஆச்சரியமான. இப்போ 150 நாளுங்கிறது அதே தான். மற்ற டேரக்டரை கம்பேர் பண்ணுறப்ப 150 நாளில் முடிச்சிருக்காங்கிறது, சொன்ன டேட்டில் படத்தை முடிச்சிருக்காங்கிறது உங்களே பாராட்டக்கூடிய விஷயம். ப்ராப்பராக யார்ட்டையும் அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. லோகேஷ் கனகராஜ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு, அப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டார். ஸ்கிரிப்ட்டுமே வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஸ்பாட்டில் போய் தான் சில இம்ப்ரூவைஸ் பண்ணுவார்,
அப்படி இருந்தும் கூட ஒரு படத்தை 150 நாளில் திட்டமிட்டு முடிச்சிருக்காருங்கிற போது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா 150 நாளில் படம் முடிக்கிறதே பெரிய படம். ஆனால் இன்றைக்கி இருக்க டேரக்டர் 200 நாள் 300 நாள்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 150 நாளில் இந்த படத்தை முடிச்சிருக்காருங்கிறது பெரிய விஷயம். இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கல, அநேகமாக இந்த வாரத்தில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லோரும் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. இந்த வாரத்துலேருந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிப்பாங்க. படம் வந்து நல்லா தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டுருக்கு. எதிர்பார்க்கலாம். ஷூட்டிங் முடிச்சுட்டு சில பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்களோட காஸ்டியூமும் ரஜினி சாருடைய காஸ்டியூமும் சேமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ எப்படி ஆதிக்கு வந்து பாட்டு பாடினாரோ அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் உள்ள நடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரே ஒரு சீன் இதில் வர்றார் லோகேஷ், அது ஒரு ஆசையாக பண்ணுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனதிற்குள் ஒரு ஓரமாக இருக்குது நடிக்கணும்னு, பட் பிஸியாக இருக்கிறதுனால பண்ணுவார். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் மிக விரைவில் ஒரு படம் பண்ணுவார், நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஆல்ரெடி இப்போ ஆல்பம்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு வந்து ஆசை இருக்குது. பட் அந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு சும்மா கெஸ்ட் ரோலில் வந்து கேஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரோல் ஒன்று வந்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காரு. இப்போ நாகார்ஜுனா அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்க்குறப்போ விக்ரமில் எப்படி ரோலக்ஸ் இருந்துச்சோ அப்படியான ஒரு கேரக்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது எந்த அளவுக்கு சார்? ஏறக்குறைய அதனுடைய 2.0 தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் போஸ்டர்லாம் பார்க்குறப்ப, போஸ்டரை பார்த்து நம்ம கதை சொல்லக்கூடாது, ஆனால் அப்படி தான் இருக்குது, பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ஒருவேளை அதனுடைய இன்னொரு வெர்ஷனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ இன்னொரு பக்கம் இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு நியூஸ் தான் வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றின என்ன சார் அப்டேட் இருக்கு? ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ஓடிடி பிஸ்னஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு ஓடிடி பிஸ்னஸ் வந்து நலிந்து போயிருந்த நேரத்தில் இந்த படத்திற்கு ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்திருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய தொகைக்கு ஒரு ஓடிடி நடந்திருக்கு, ஒரு படத்துக்கு பிஸ்னஸ் இருக்கிறது சமீப காலங்களில் இல்லை. அதனால் ஓடிடி பிஸ்னஸ் நடந்துருச்சுனாலே அவங்க ரிலீஸுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் இப்போ நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு, ஓடிடினால தான் ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு. ஓடிடி பிஸ்னஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அது ரிலீஸுக்கு தயாராகிடும். லியோ அளவுக்கு ஹைப் இருக்கா சார் இந்த கூலியில்? இல்லை, அந்த கம்பேரிஷனே வேணாம். இது ஒரு வேறு ஜானரில் உள்ள படம், ஏன்னா இது ஒரு வேறு ஜானர். லோகேஷ் கனகராஜ் மேல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கூடவே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார், சன் பிக்சர்ஸ் இருக்குது, அனிருத் இருக்கிறாரு. இத்தனை பேரோட ஒரு படம் வர்றப்ப அந்த படத்துக்கு எப்படி ஹைப் இல்லாமல் போகும்? லோகேஷ் ஆல்ரெடி ஒரு நீங்கள் லியோ வந்து கம்பேர் பண்ணுறப்ப அந்த படத்தை வந்து விமர்சனம் கலவையாக இருந்தாலும் கூட படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் இருக்குல்ல, லொகேஷன் இன்றைக்கி ஒரு வேல்யூ இருக்குது. அதை நம்ம ஒரு படத்தில் வச்சு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. இந்த படத்தில் ஆல்ரெடி நம்ம வந்த டீசராக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்குறப்ப மிக ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாப்புல. அவர் எப்படி ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்ட முடியுமோ பண்ணியிருந்தார். அப்படின்னா அந்த படத்துக்கு வரக்கூடிய எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தானே இருக்குது, அங்கே நம்பிக்கை இருக்குது. விரைவில் இந்த படத்துல இருந்து ஒரு சாங்கும் கூட எதிர்பார்க்கலாம் அப்படி தானே? ஆமாம், அவங்க ரிலீஸ்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் நினைக்கிறாங்க, சாங் வரிசையாக ரிலீஸ் ஆகணும். ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம், ஆனால் உடனே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. குறைந்தபட்சம் ஒரு மாதம், இந்த மாதத்துக்கு பிறகு அடுத்த மாதத்தில் ஏதாவது ஒரு அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக பதில் அளித்ததற்கு நன்றி சார்.